ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இந்தியன் டூர்ஸ்ட் அண்ட் ட்ராவல்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பிடிச்ச கார்ட்டூன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டோ செகண்ட் ப்ளேஸ்லேயோ இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஷின்சானாக தான் இருப்பான். பார்த்தீங்கன்னா எனக்கும் பார்த்தீங்கன்னா ஷின்சான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவனோட சேட்டையை பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம தலைவன் ஏதாவது சேட்டை பண்ண ஆரம்பித்தான்னா அவனோட குடும்பத்தவே பார்த்தீங்கன்னா ஒரு கலக்கி விட்ருவான். அப்படிப்பட்ட இன்னைக்கு ஷின்சானை பற்றி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 60 குவிஸ் நானே பார்த்தீங்கன்னா என் ஓனாக எழுதியிருக்கேன். எழுதுனது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா யாராவது என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே கோச்சிக்காமல் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டி விட்ருங்க. பண்ணுறக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகுமா கைஸ், ப்ளீஸ் இதை மட்டும் எனக்கு பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் பண்ணுறேன். ஸோ அந்த சப்ஸ்கிரைப் லைக் பட்டன் மட்டும் அழுத்தி விட்ருங்க. அடுத்து உங்களுக்கு ஷின்சான் பிடிச்சா கமெண்ட்டில் ரெட் ஹார்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நானே பார்த்தீங்கன்னா உருவாக்கின ஷின்சான் புக் பார்த்தீங்கன்னா இதுதான். ஷின்சான் புக்கை பார்த்தீங்கன்னா நான் ரேப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பேப்பர் கவரில். இதுதான் பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணது. இதை பார்த்தீங்கன்னா நான் விற்க போகிறேன். பார்த்தீங்கன்னா யாராவது உங்களுக்கு யாராவது பார்த்தீங்கன்னா இந்த ஷின்சான் புக்கு வேணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கொடுத்துட்டு போயிடுவேன். பார்த்தீங்கன்னா நான் எழுதியிருக்க புக்கு பேர் என்னன்னா என்னோடய புக்கோட எம்ஆர்பி ரேட் எவ்வளோ அப்படின்னா 30 ரூபா தாங்க. ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா என் ஃபஸ்ட்டு புக்கு. அதனால் ₹1 தான் 30 ரூபாய்க்கு தான் பார்த்தீங்கன்னா நான் விற்றுருக்கேன். ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் அந்த 60 குவிஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். வெல்கம் டு இந்தியன் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் யூடியூப் சேனல். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணி இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணி இருக்கிறத ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ புக்கை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவோம். எஸ் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா என் ஷின்சான் குவிஸ் புக்கு. பாருங்கள், தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸில் எழுதியிருக்க மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் வச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டோரிஸ் இதுதான் ஃபஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா அதனால் பார்த்தீங்கன்னா நான் டிஆர்கே ஸ்டோரிஸ்ன்னு வச்சுருக்கேன். ப்ரோ டிஆர்கேக்கு என்ன ஃபுல் ஃபார்முன்னு கேட்பீங்க. டீனா என்னோடய பேர் தர்ஷன், ஆர்னா பார்த்தீங்கன்னா ராஜகோபால் எங்கள் அப்பா பேர், கேனா கோகிலா எங்கள் அம்மா பேர். இதுதான் பார்த்தீங்கன்னா ஷின்சான் குவிஸ் புக்கோட ஃப்ரண்ட்டு. பேக் பார்த்தீங்கன்னா என்ன எழுதியிருக்குன்னா டிஆர்கே ஸ்டோரிஸ் எம்ஆர்பி 30. ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா இது. உங்களுக்கு என்னோடய ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பின் பண்ணியிருக்கேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டோரி புக்குள்ளே போகலாம். நான் அந்த 60 கொஸ்டின் இந்த ஒரே ஒரு வீடியோக்குள்ளே டக்குன்னு சொல்லி முடிச்சிடுவேன். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்குறேன். தேர் ஆர் ஹவு மெனி மெம்பர்ஸ் இன் ஷின்சான் ஃபேமிலி? அதாவது ஷின்சானோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருப்பாங்க? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் என்னென்னா பார்த்தீங்கன்னா 5 மெம்பர்ஸ். அதாவது ஷின்சானோட ஃபேமிலியில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்டிருந்தேன். 5 பேர் இருப்பாங்க. யாராருன்னா ஷின்சான், ஹீமாவரி, ஷீரோ, மிட்சி, ஹாரி 5 பேருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் வாஸ் அ பெட் நேம் இன் ஷின்சான்ஸ் ஹவுஸு? அதாவது ஷின்சானோட வீட்டில் இருக்க பெட்டோட நேம் என்னன்னு கேட்டிருக்கேன். அதுவும் உங்களுக்கு தெரியும். இதுக்கோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சொல்கிறேன். குரோ, ஷீரோ, ராக்கி, பவுலி. பார்த்தீங்கன்னா இப்போது டைமர் கவுண்ட் பண்ணுறேன். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பி, அதாவது ஷீரோன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கங்க்ராட்ஸ், அதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா ஷின்சானோட வீட்டில் இருக்க பெட்டு பேர் ஷீரோ. தேர்ட் கொஸ்டின், ஹூ வேர் த 4 ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஷின்சான்? ஷின்சானோட 4 பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னா டைமர்ஸ் கவுண்ட் பண்ணுறேன், தெரியலைன்னா யோசிச்சுக்கோங்க. த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1.
கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கசாமா, செகண்ட் மசாவ், தேர்டு நேனி, ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா போச்சானு. அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் கேட்குறேன். ஹூ வாஸ் த மதர் அண்ட் ஃபாதர் நேம் ஆஃப் ஷின்சான்? அதாவது ஹூ வராது, வாட் வரும். வாட் வாஸ் த மதர் அண்ட் ஃபாதர் நேம் ஆஃப் ஷின்சான்? ஷின்சானோட அம்மா பேர் அப்பா பேர் கேட்குறாங்க. இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா மிட்சி அண்டு ஹிரோஷி. அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின். வாட் வாஸ் ஷார்ட் ஃபார்ம் நேம் ஆஃப் ஹிரோஷி? இதுவும் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மிட்சி பார்த்தீங்கன்னா வீட்டில், ஹிரோஷியை அப்படி தான் கூப்பிடுவாங்க ஷார்ட் ஃபார்ம் நேம் வச்சு. த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாரி. மிட்சி பார்த்தீங்கன்னா ஹிரோஷியை டெய்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் ஹாரின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ ஹாரி. அடுத்து சிக்ஸ்த்து கொஸ்டின். வாட் வாஸ் த அனதர் நேம் ஆஃப் போச்சான்? இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா போச்சானோட அனதர் நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சில எபிசோட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசுகி தான் கரெக்ட் ஆன்சரு. ஏன்னா சுசுகின்னு தான் பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க அதிகமாக. அடுத்து செவன்த் கொஸ்டின். வாட் இஸ் த நேம் ஆஃப் ரிச் கேர்ள்? அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஷின்சான் கார்ட்டூனில் இருக்க ஒரு ரிச் கேர்ள் யாருன்னு கேட்குறாங்க. அந்த ரிச் கேர்ள் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் அந்த ரிச் கேர்ள் கூட பார்த்தீங்கன்னா ஷின்சானை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ணணுன்னே சுற்றிக்கிட்டு இருப்பா. இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் கொஞ்சம் பேர்த்துக்கு, 50% ஆஃப் பேருக்கு. ஸோ நான் எதுக்கோ ஆன்சர் சொல்லிடுறேன். த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐச்சான் தான் கரெக்ட் ஆன்சரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஐச்சான் தான் பார்த்தீங்கன்னா ஷின்சானை இம்ப்ரெஸ் பண்ணுறக்கு பாப்பா. அப்புறம் அவள் ரிச் கேர்ளும் கூட. அடுத்து பார்த்தீங்கன்னா 8th கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கேர்ள் ஹூ இஸ் கம்மிங் இன் த ரெய்னி சீசன் மிஸ்டீரியஸ்லி. இது கொஞ்சம் பேருக்கு தெரியலாம், கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். கொஞ்சம் டிஃபிகல்ட் கொஸ்டின். அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா மழை பெய்கிற காலத்தில் மட்டும் மழை கருப்பாக மேகமூட்டமாக இருக்கும்போது ஒரு கேர்ள் பார்த்தீங்கன்னா வருவா. அந்த கேர்ள் பேர் என்ன? அவங்க கூட ஷின்சான் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கா. வந்து ஹீமாவரிக்கு பார்த்தீங்கன்னா புட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. யாருன்னு கேட்குறாங்க. ஸோ த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஷின்கோச்சான். அவங்க தான் பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு போவாங்க. அடுத்து 9th கொஸ்டின் என்னன்னா ஹூ இஸ் த சிஸ்டர் ஆஃப் ஷின்சான்? இது எல்லாத்துக்கும் தெரியும், நான் ஆரம்பத்திலே கூட சொல்லிட்டேன். த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. த கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீமாவரி தான் கரெக்ட் ஆன்சரு. அடுத்து 10th கொஸ்டின். ஹீமாவரி லைக்ஸ் விச் ஆப்ஜெக்ட்? ஹீமாவரிக்கு பார்த்தீங்கன்னா என்ன பொருள் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் பேருக்கு தெரியலாம், கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் நான் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா இதுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ரஃப் அண்ட் க்ளோப்லி ஆப்ஜெக்ட் அண்டு லூப்பி அண்ட் ஷைனி ஆப்ஜெக்ட், ரஃப் ஆப்ஜெக்ட். The countdown starts now. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வீடியோவை வந்து டபுள் டேப் பண்ணி அந்த லைக்கை மட்டும் போட்டுருங்க. த கரெக்ட் ஆன்சர் நீங்கள் சீன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதுதான் கரெக்டான ஆன்சரு. ஷைனி ஆப்ஜெக்ட்ஸ். ஹீமாவரி பார்த்தீங்கன்னா ஷைனி ஆப்ஜெக்ட்ஸை பார்த்தீங்கன்னா பார்த்தாலே பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா எடுக்க போயிடுவா. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஷைனி ஆப்ஜெக்ட். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா 10 குவிஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதோட இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 1 பார்ட் 2 போடுவோம். பார்ட் 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சிடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் ஐ லைக் திஸ் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் போட்டு போயிருங்கப்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.